ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஆர் குட். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ஸ்டடி டெக்னிக் பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேனோ அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்ன டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா பொமடோரோ டெக்னிக். இந்த டெக்னிக்கில் என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த டாஸ்க்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் பாலிட்டி முடிக்க போகிறேன், இல்லை ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் முடிக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம்லோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைமரை ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த டைமர் எப்படி இருக்கும்னா 25 மினிட்ஸ் ஸ்டடீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்து ஷார்ட் பிரேக்காக இருக்கும். அதே மாதிரி திரும்ப 25 மினிட்ஸ் ஸ்டடி, 5 மினிட்ஸ் ஷார்ட் பிரேக். இந்த மாதிரி ஒரு 2 ஹார்ஸ்க்கு வந்து அது கண்டினியூஸாக பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். இது பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா ஒரு 2 ஹார்ஸ் கண்டினியூஸாக ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அப்புறமா ஒரு ஷார்ட் பிரேக் ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 1 hour எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம திரும்பவும் வந்து சேம் ப்ராசஸை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 25 மினிட்ஸ் ஸ்டடி, 5 மினிட்ஸ் ஷார்ட் பிரேக். இந்த மாதிரி படிச்சிங்கன்னா நம்ம படிக்கிறதும் ஐயோ என்னடா ஒரு மாதிரி போர் அடிக்காமல் இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம படிக்கிறது நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு ஹியூமன் கான்சன்ட்ரேஷனே வந்து ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து நமக்கு கான்சன்ட்ரேஷனே இருக்கும். அதனால தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் இந்த டெக்னிக் தான் எனக்கு யூஸ் பண்ணி நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இது யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்லா மோர் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டினியூஸாக என்னோடய சேனலை பாருங்கள். பாய் பாய்.